அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இதை பெற இருக்கும் திரு ராஜா அங்கமுத்து அவர்களையும், திரு கே.ஆர். சேகர் அவர்களையும், திருமதி சொர்ணசங்கரன், முனைவர் லிங்கேஸ்வரன், ஸ்ரீனிவாசன் ஆகியோரை அன்புடன் வரவேற்கின்றேன். அங்கங்கே ஒரு விதிமுறைகள் இருக்கும், அங்கே அந்த நாட்டுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. பேச்சு சுதந்திரத்திலேருந்து உடை சுதந்திரம், அதே மாதிரி உணவு சுதந்திரம், நம்ம பழகக்கூடிய நம்ம செய்யக்கூடிய அத்தனை வேலைகள். இது போன்ற பல தலைவர்கள் பல துன்பங்களை பட்டு இந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரி சுதந்திர தலைவர்களில் சிலர் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மங்கள் பாண்டே, வேல்நாச்சியார், காமராஜர், நல்லக்கண்ணு, சிந்தனைகள் 100 சிற்பங்களாய் எழுந்து சிறக்குது பாரு. நேதாஜி வீரம் நேசித்தவர் 100, மாதாஜி சோபியார் மாவீரம் பாரு. பாரதியின் புதுமை பெண்டில் 100, பாரதியின் புதுமை பெண்டில் 100 எல்லாம் நமக்கு காட்டி, உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே அதை பார்த்தீங்களா என்று நம்மளையும் முசுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பார்த்தீர்களா என்று நம்மை அழகாக எடுத்து காட்டிய அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உலகை சுற்றி வராவிட்டாலும் இந்தியாவை அறிந்ததனால் இந்த கல்வி தருகிறோம். இந்த சுதந்திரம் என்ன செய்தது? நம்பிக்கை தந்தது எது? நம் கலாச்சாரம், நம் அடையாளம், நம் மொழி இவற்றை போற்றிட, நம் சந்ததிக்கு கடத்திட வாய்ப்பை அளித்தது எது? எது? சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்ன செய்தது? இந்த வினாவினில் ஒளிந்துள்ள விடயங்கள் இதயத்தில் வரிசை கட்டுதே. சுகமான சுந்தர தெலுங்கும், கனிந்த கனி போன்ற கன்னடமும், கன்னி தமிழும் கட்டுண்டு கிடந்த காலம் போய் மொழிவாரி மாநிலமாய் மாறியதே. பெண்ணென பேரமை கொண்டு பெட்டி பாம்பாய் அடங்கிய காலம் போய் பெட்டிக்குள் கணினி பெட்டிக்குள் உலகை சுருக்கியது பெண் விடுதலை. மூட நம்பிக்கையை முடக்கி வைத்து நம்பிக்கையை நெஞ்சில் விதைத்த எனது தேசமே இன்று ஒரு புறம் நிறைய கல்விச்சாலைகள் தந்தாலும் மறுபுறம் ஓய்வு கடைகளை திறந்து வைத்தது நியாயமா? சொல்லுங்க, தேசமே நியாயமா? உருளும் உலகில் உயர் பெருமை, உன்னத வளர்ச்சி வாக்குரிமை. மருளா மனதில் ஏது குறை, மலர்ந்த மக்கள் ஆட்சி முறை. மருளா மனத்தில் ஏது குறை, மலர்ந்த மக்கள் ஆட்சி முறை. வருளா விடியல் வரவேற்போம், வறுமை இல்லா பாரதத்தை. என் நாட்டின் எல்லை சாமிகளே, எனது அருமை இந்திய வீரர்களே, உங்கள் உதிரம் கொட்டியதால் எங்கள் உரிமை தப்பியது. உங்கள் உறுப்புகள் ஊனமுற்றதால் எங்கள் கௌரவம் நிலைத்தது. தேகம் வீழ்ந்தாலும் தேசம் வீழாமல் காத்தவர்களே, அளவின்றி தந்தார். பொருளாதார வளர்ச்சி வளம்பர செய்தார். உள்கட்டமைப்பு ஓங்கியே பெருகிடச் செய்தார். கல்வியோடு மருத்துவத்தில் முன்னேற்றம் தந்தார். உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்திடச் செய்தார். ஆனால்
ஆட்சியில் அவனை எதிர்த்தால் சுட்டு தள்ளுவான். கல்யாண விருந்துன்னு சொல்லலாம். கல்யாண விருந்தில் வந்து நமக்கு ஸ்வீட்டு, காரம், பாயசம், வடை, அப்புறம் எல்லாம் கிடைக்கும், சாம்பார், அந்த மாதிரி விதவிதமான ஐட்டம்ஸ் கிடைக்குங்களா? எத்தனை ஐட்டம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? இப்போல்லாம் கல்யாணத்தில் ஒரு மினிமம் 45 ஐட்டத்துலேருந்து ஒரு இஷ்டத்துக்கு 100 ஐட்டம் வரைக்கும் போடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு இந்த புத்தகத்தை நான் ஒரு கல்யாண விருந்தோட ஒப்பிடுவேன். இப்போ நம்ம சுதந்திரத்தை பற்றி எல்லாமே ரொம்ப அருமையாக பேசுனீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. சுதந்திரத்தில் வந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. நம்ம சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தனால தான் காந்திஜியை பற்றியும் நம்ம நேதாஜி பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். So that character has been influencing me like anything. So likewise, many things are there. Subramani Bharatiya, many other people. Greatest Tiruvalluvar is there. So greatest legends are there to make and shape the entire thing of Dravidian. இனம் எங்களுக்கு இடைஞ்சல் இல்லை, உணவு எங்களுக்கு உறுத்தவில்லை, பணம் எங்களுக்கு பயம் காட்டவில்லை, கலாச்சாரம் எங்களை கட்டுப்படுத்தவில்லை. சார், இப்போ செப்பு மொழி 18 உடையாளுங்கிறோம். இந்த இந்தியால இருக்கிற மாதிரி மொழிகள் நீங்க வேற எந்த தேசத்திலயாவது பார்க்க முடியுமா? தாத்தா பாட்டி இருப்பாங்க, அந்த குடும்பத்தோட ஆணி வேணி பார்த்தா அவங்க தாங்க. அந்த குழந்தைகளை அரவணைச்சு வளர்க்கறது, அவங்களுக்கு எல்லா நீதி கதைகள் சொல்லி நல்ல போதைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துறது, தங்களோட 60-70 வயது வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற வேற்றுமையை வந்து கலைஞ்சு ஒற்றுமையை கொண்டு வரதே நம்ம தாத்தா பாட்டி தாங்க. டாய் ஏர்கன் எடுத்து அதை ஷூட் பண்ணி அந்த பட்டம் கீழே விழுந்துடுறது, அவங்க அழுதுகிட்டே போகிறோம். ஐயா, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் வேற்றுமை அதிகம். அவங்க 2 பேருமா சேர்ந்து ஒத்துமையா ஏதாவது பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இளைஞன் அமெரிக்காவிலிருந்து வருகிறார், மிகவும் குழம்பி போய் வருகிறார். இந்தியாவிலே வந்து பல இடங்களில் சுற்றி திரிகிறார், பல ஆசிரமங்களுக்கு செல்கிறார், பல கோயில்களுக்கு செல்கிறார், பல முக்கியமான இடங்களுக்கு செல்கிறார், திரும்பி போகிறார். போகும்பொழுது அவனுக்கு ஒரு தெளிவான மனநிலைமை வருகிறது. 356 விவாகரத்து நடக்குது அப்படிங்கிறது. விவாகரத்து ஏன் நடக்குது? ஒற்றுமையில் தான் நடக்குமா? வேற்றுமை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே வேற்றுமை இருக்கிறதால தான், புரிதல் இல்லாதால் தான் அவ்வளோ விவாகரத்து டைவர்ஸ் கேஸுங்க கோர்ட்டுக்கு வரும்போது புள்ளி ஒரு நான் சமூகத்தில் படித்தேன். நம்ம பாரம்பரியன்ற முன்னேற்றத்துக்காக குறிக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னா, ஆபரேஷன் சிந்து அதிநவீன வார் எக்யூப்மெண்ட்ஸ், பெல்லோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் சார். சோனார் ஒரு தனி மனிதனால் வெற்றி அடைய முடியாது. நம் எல்லோரும் எல்லாம் சார்ந்த எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் ஹெல்ப் பண்ணாதான் யாராலையும் வெற்றி. இப்ப இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. உலக சிந்தனை ஒருத்தர் யோசிச்சிருக்கலாம், ஆனா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க இதை நடத்துறதுக்கு? ஸோ இந்த வேற்றுமை எவ்வளவு இருந்தாலும் ஒற்றுமை தான் நமக்கு வெற்றியை தேடி தரும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை தமிழ் நெஞ்சங்கள்